சிறுசு முதல் பெருசு வரை வயது வித்தியாசம் இன்றி வசனம் பேசும் தருணம். சிந்தையில் தோன்றியதை விந்தையாய் பேசி காண்போரை கைத்தட்ட வைக்கும் கரணம். தொன்று தொட்டு வழிவந்த இந்த நாடகக் கலை நம்மில் பலரும் மறந்து வரும் ஒன்றுதான் என்பதற்கு மறுப்புகள் குறைவுதான். உலக நாடக தினத்தை ஒட்டி ஈரோடு நாடக கொட்டகை சார்பில் நாடக கலையின் மூத்த கலைஞர் பத்மஸ்ரீ முத்துசாமி எழுதிய உந்திச்சுழி, நாற்காலிக்காரர், அப்பாவும் பிள்ளையும் உள்ளிட்ட நாவல்களை கலைஞர்கள் நாடகமாக நடித்து காண்பித்து மக்களை மகிழ்வித்தனர். கோழி முட்டை, குருவி முட்டை, பாத்து முட்டையை போல இதுவும் ஒரு முட்டை. இந்த நாடகத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கதாபாத்திரத்தை திறமையாக பேசி நடித்தது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திரம் இருக்கு, ஆனா நம்பி வாழும் அடிமை நீ. வண்ண விளக்குகளுக்கு மத்தியில் தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்திய கலைஞர்கள் காண்போரை ஒரு கணம் அவர்களின் உலகத்திற்கு கொண்டு சென்றனர் என்றால் மிகையாகாது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாண்டிச்சேரியை சேர்ந்த நாடக கலைஞர் அவினாஷ் நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நாடக கலைக்கு ஆர்வத்துடன் வரும் இளைஞர்கள் போதுமான அங்கீகாரம் இல்லாததால் வேறொரு கலையை தேடி சென்று விடுவதாகவும் அரசு ஊக்கம் கொடுத்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ நாடக சூழல் பார்த்திங்கன்னா நாடக கலைஞர்கள்லாம் வராங்க, சில இளைஞர்கள்லாம் முன்னெடுத்து வராங்க. வரக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் போதுமான ஒரு அங்கீகாரமும் ஒரு அரவணைப்பும் இல்லாத ஒரு சூழலில் யாராக இருந்தாலும் ஒரு ஆர்வத்தின் காரணமாக வராங்க. அந்த ஆர்வம் சிதைஞ்சு போகிற அளவுக்கு இங்கே அந்த ஒரு அங்கீகாரம் இல்லை. இப்பொழுது இளைஞர்களுக்கு அரசாங்கத்து மூலியமாக நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ், ஒரு அரவணைப்பு, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்தோம்னு சொன்னால் கலைகள் வளரும். இளைஞர்களும் தொட்டு நிறைய அது மூலியமாக அவங்க ஒரு 10 பேர் சொல்கிறது நிறைய வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திறமை வாய்ந்த இந்த நாடக கலைஞர்களின் திறனை மேம்படுத்த அரசு முன்வருமா என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் விக்னேஸ்வரன்.